கூட்டத்தில் ஒருத்தன் அப்படின்றது தன்னுடைய முதல் திரைப்படமா இருந்தாலும் அடுத்ததா சூர்யாவை வச்சு பண்ண ஜெய்பீம் திரைப்படத்தின் மூலமா மக்கள் மத்தியில் பரவலான கவனம் பெற்று ஒரு குறிப்பிடத்தக்க இயக்குனராக தன்னை நிரூபித்த தாசிய ஞானவேல் அவருடைய டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், துஷாரா விஜய், ரித்திகா சிங் உள்பட பல நட்சத்திரங்களோட நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வேட்டையன். சூப்பர் ஸ்டாருக்கு கடந்த வருடம் வெளியான ஜெயிலர் திரைப்படம் 600 கோடிகளுக்கும் மேல வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி ஹிட்டா அவருக்கு அமைஞ்சிருச்சு. அந்த வெற்றியை வேட்டையன் திரைப்படம் தக்க வச்சுக்கிட்டதா, பச்சைக்குறியில எற விழுந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வேட்டையன் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் எஸ்பியாக இருக்காரு அதியன், அதாவது நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு தன்னுடைய ஸ்டைல்ல உடனடியாக தண்டனை வழங்கக்கூடிய ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா அவர் இருக்காரு. ஈவு இறக்கமே பார்க்காம ஒருத்தன் தப்பு பண்ணா அப்படின்னா அவனை அப்பவே தண்டிச்சா மட்டும்தான் அடுத்து தப்பு பண்றவனுக்கு பயம் இருக்கும் அப்படின்றத கொள்கையா வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாரல்மேடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில மேக்ஸ் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க சரண்யா, அதாவது துஷாரா விஜய். அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த பள்ளியை ஒரு கும்பல் போதைப் பொருள் கடத்தும் இடமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிக்கு சரண்யா ஒரு கடிதம் முனி எழுதுறாங்க. சம்பந்தப்பட்ட குற்றவாளியை தனக்கு ரொம்ப வேண்டிய திருடன், அதாவது உதவியாளரான பேட்டரி ஃபகத் ஃபாசில் இருக்காரு இல்லையா, அவருடைய உதவியோட கண்டுபிடிச்சு உடனே சுட்டு கொள்றாரு அதியன். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, புதிதாக பதவி ஏற்க இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு என்கவுண்டருக்கு எதிராக பாடம் எடுக்கிறாரு மனித உரிமை அதிகாரியான சத்யதேவ், அதாவது நம்மளுடைய அமிதாப் பச்சன். இந்த சூழல்ல தான் சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டு போறாங்க ஆசிரியை சரண்யா. அங்க யாருமே எதிர்பார்க்காத விதமா அவங்க வன்புணர்வு செய்யப்பட்டு ரொம்ப கொடூரமா கொல்லப்படுறாங்க. யார் அந்த கொலையாளி, அதனுடைய பின்னணி என்ன, என்கவுண்டர் தான் குற்றங்களுக்கு ஒரே தீர்வா போன்ற பல கேள்விகளுக்கு விடை சொல்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் இந்த வேட்டையின் திரைப்படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான் கிட்டத்தட்ட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி இந்த வேட்டையின் திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய தூண் அப்படின்னு சொல்லலாம். வழக்கம் போல இத்தனை வயசுக்கு அப்புறமும் இந்த படத்துலயும் அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படி மிரட்டுது. கண்ணாடியை தூக்கி போட்டு பஞ்ச் பேசுறது, ஒரு காட்சியை தூக்கி நிறுத்தக்கூடிய அந்த ஸ்டைலான அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு கால் மேல கால் போட்டு மாஸ் காட்டக்கூடிய அந்த ரஜினி ஒரு பக்கம் அப்படின்னா, குற்ற பின்னணியில இருக்கக்கூடிய குழப்பங்கள்ல மாட்டிக்கிட்டு திணறக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள்ல நடிப்புல கிட்டத்தட்ட கிளாஸ் எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தாசிய ஞானவேல் படத்தினுடைய இயக்குனர் பல இடங்கள்ல பேசும்போது முள்ளும் மலரும் 6 to 60 வரை அந்த படங்கள்லாம் ரஜினி ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருப்பார்ல, அதை எப்படியாவது அவர்கிட்ட வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த படத்துல வாங்கியிருக்கேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிறைய இடங்கள்ல நடிப்புல உண்மையாவே மிரட்டி விட்டுருக்காரு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னே சொல்லலாம். ஆனா டப்பிங்ல மட்டும் அந்த குரல்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கலாம். நிறைய இடங்கள்ல அவருக்கு வயசாயிட்டதுனாலயா அல்லது இவங்க டப்பிங்ல ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணாதனாலயா என்னன்னு தெரியல, நிறைய இடங்கள்ல அவர் வசனம் பேசும்போது அவர் என்ன பேசுறாரு அப்படின்றத கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. படத்துல பல இடங்கள்ல ரொம்ப பெரிய பெரிய வசனங்களை தன்னுடைய ஸ்டைல்ல அவர் ஸ்பீடா பேசிட்டு போகும்போது ஆல்ரெடி அவர் எப்போது இப்படி பேசி நம்ம கேட்டிருக்கோம். அந்த மேக்னெட்டிக் வாய்ஸ்ல அவர் எப்படி பேசினாலுமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்துல ஒரு சில இடங்கள்ல என்னப்பா பேசுறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சிருக்காங்க. டப்பிங்ல இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கலாம். என்கவுண்டருக்கு எதிராக மனித உரிமைகளுக்கு ஆதரவாக தீர்க்கமாக உரையாடுகிற இடத்துல நிதானமான நடிப்பை வழங்கி ஸ்கோர் பண்றாரு அமிதாப் பச்சன். அவரை நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் தான் ஞாபகத்துக்கு வராரு. அந்த கேரக்டர்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கணும், இல்லனா அமிதாப் பச்சன் நடிக்கணும். நடிகர் திலகம் ஐயா அவர்கள் இல்ல, அதனால அமிதாப் பச்சன் நடிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த இசைபிலிட்டியோட மேடையில பேசினது ஏன் அப்படின்றத நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களாலே புரிஞ்சுக்க முடியும். இப்படி ரெண்டு பெரிய லெஜெண்ட்ஸ் தங்களுடைய மெச்சூரான ஆக்டிங்கால படத்தை ஒரு பக்கம் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் துருதுருவான குறும்பு, நொடிக்கு நொடி புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதம், அங்கங்க அந்த ஒன் லைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரியாக நடித்திருக்கக்கூடிய ஃபகத் ஃபாசிலுடைய நடிப்புல சார்ஜ் எங்கேயும் குறையவே இல்லை. மனுஷன் அப்படியே கேஷுவலா வந்து ஸ்கோர் பண்ணி மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். மிகவும் சீரியஸா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த விசாரணைக்கு நடுவுல அவர் போடக்கூடிய அந்த ஒன் லைனர் தான் படத்துல இருக்கக்கூடிய சிரிப்பொலி தர்பார் அப்படின்னே சொல்லலாம். சேட்டன் வந்தல்லே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல பட்டையை கிளப்பக்கூடிய நம்ம சேச்சி மஞ்சு வாரியருக்கு அந்த பாடல்களை தவிர பெரிய அளவுல வேலையே இல்ல படத்துல. பொறுப்பான ஆசிரியையாக துஷாரா விஜயனுக்கு பெயர் சொல்லக்கூடிய ஒரு நல்ல கதாபாத்திரம், அதற்கான நியாயத்தை முழுமையா செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். விசாரணை அதிகாரியாக வரக்கூடிய ரித்திகா சிங் சுத்தி இருக்கக்கூடிய ரவுடிகளை நாக் அவுட் செய்யற இடத்துல மட்டும் தியேட்டர்ல விசில் வாங்குறாங்க. தட்டையை கிழிச்சு வீசுற இடம், லிப்ட்ல ஏறி இறங்குற இடம் அப்படின்னு சொல்லிட்டு ராணா டகுபதி ஆக்ரோஷமான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு. மத்தபடி எல்லா படங்கள்லயும் பார்த்த அதே சாதாரண கார்ப்பரேட் வில்லனா தான் இதுலயும் வந்து ஏமாற்றத்தை கொடுக்கிறாரு. இவங்களை தவிர கிஷோர், அபிராமி, ரோகிணி ஆகியோரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாகவே செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெருப்பு புகைக்குள்ள தொடங்கக்கூடிய அந்த இன்ட்ரோ, கேமரா கண்ணோட்டத்துல வரக்கூடிய சண்டை காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு புதுமையான முயற்சிகள்ல இறங்கி விளையாடி இருக்கு எஸ்.ஆர். கதிர் அவருடைய ஒளிப்பதிவு. குமரியின் சாரல்மேடு காட்சிகள், விசாரணை காட்சியோட அந்த செட்டப், ராணா நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்பு காட்சியில பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு கதைக்கு தேவையான அந்த ஒளி உணர்வை அழுத்தமான பிரேம்களால நிரப்பி இருக்காரு படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் எஸ்.ஆர். கதிர். விசாரணைக்கு ஒரே மாதிரியான பேட்டர்னை பயன்படுத்தாம வெவ்வேறு கோணங்களை பயன்படுத்தி சொல்ல வந்த கருத்துக்கு வலு சேர்த்திருக்கு பிலோமின் ராஜனுடைய படத்தொகுப்பு. அனிருத்தோட மியூசிக்ல ஆல்ரெடி வைரல் ஹிட் அடிச்ச மனசிலாயோ ஆன் ஸ்கிரீன்லயுமே பட்டையை கிளப்ப, கதையினோட போக்கிலே வரக்கூடிய அந்த மென்மையான 2 பாடல்கள் எந்த தொந்தரவையுமே தராம மாண்டேஜ் காட்சிகளா அப்படியே காட்சிகளோட நோக்கத்தை கடத்திட்டு போயிடுது. பின்னணி இசையிலேயுமே கூட இப்படி சூடு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காட்சிக்கு தேவையான அந்த உணர்வை ரொம்ப அட்டகாசமா கடத்தி இருக்காரு. பட் படத்துல அதே நிறைய இடங்கள்ல மைனஸ் ஆகவும் மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு என்கவுண்டர் அதிகாரியா ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. அவர் பண்ற என்கவுண்டர்ஸ்லாம் சரியா தப்பா அப்படின்றதான் படத்தினுடைய அடிநாத
பிரமாதமே. அப்படி இருக்கும்போது அந்த என்கவுண்டர் காட்சிகள்ல இவர் அந்த ஹீரோவை எலிவேட் பண்றதுக்காக ஒரு மாஸ் பிஜிஎம் போறாரு இல்லையா, அப்படி பார்க்கும்போது அந்த என்கவுண்டர் ஆட்டோமேட்டிக்கா நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு, அப்படிதான் சுட்டு கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸே யோசிக்க வச்சிருக்கிறதுனால அது சரியா தப்பா அப்படின்றதுக்குள்ளேயே போக விடாம இவர் போட்டுக்கிற மாஸ் பிஜிஎம்னால அந்த ஹீரோ பில்டப் தான் ஏறுதே தவிர கதையினோட நோக்கத்துல இருந்து அந்த கேரக்டர் நம்மளால கவனிக்க முடியாம போயிடுது. சூப்பர் ஸ்டார் ரஜினியின் வயதை மறைக்கும் சில யுக்திகளை சண்டை காட்சிகள்ல கையாண்டிருக்கு சண்டை இயக்குனர்களான அன்பறிவு கூட்டணி. ஆனா அது சில இடங்கள்ல வெளிப்படையா தெரிகிறது ஏமாற்றமாவே இருக்கு. கமிஷனர் அலுவலகம், நாட் கோச்சிங் சென்டர், போராட்ட மேடை, கிராமத்து பள்ளி செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு கலை இயக்குனர் சக்தி வெங்கட்ராஜ் கவனிக்க வைக்கிறாரு பல இடங்கள்ல. கதாபாத்திரங்களை பொறுமையா அறிமுகம் செஞ்சு வச்சுட்டு சற்றே தாமதமாக தான் அந்த மையப்புள்ளிக்கு அப்படியே பொறுமையா வந்து சேருது திரைக்கதை. ஆனா அதன் பிறகு பின்னப்பட்ட விசாரணை காட்சிகள் நம்பகத்தன்மையோடு சுவாரஸ்யத்தை கூட்டி கதையோட சேர்ந்து அப்படி நம்மளை பயணிக்க வச்சிருக்கு. ஒவ்வொரு காட்சிக்கும் கிடைக்கின்ற சிறு சிறு நுணுக்கமான விவரங்களை வச்சு அடுத்தடுத்த காட்சிகளை நகர்த்தக்கூடிய அந்த யுக்தி ரொம்ப சிறப்பாக ஆன் ஸ்கிரீன்ல வேலை செஞ்சிருக்கு. இடைவேளைக்கு முன்னாடி வைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ட்விஸ்ட் நம்ம ஓரளவு கெஸ் பண்ற மாதிரியே இருந்தாலும் கூட அடுத்து என்ன அப்படின்ற அந்த ஆர்வத்தை நமக்கு ஏற்படுத்துது. சட்டத்துக்கு முன்னாடி அனைவருமே சமம், மனித உரிமை, பட்ஸ்லா, கல்வியை வணிகமாக மாற்றி கொள்ளையடிக்கக்கூடிய கோச்சிங் கொள்ளை சென்டர்கள் ஆகியவற்றை கதையின் போக்கிலேயே கிளாஸ் எடுத்த மாதிரி அழகா சொன்ன விதம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. பொது புத்தியில தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கப்படக்கூடிய எளிய மக்கள் கல்வியில் முன்னேறி அடுத்த தலைமுறை கல்விக்காக காட்டுகிற அக்கறையை ரொம்ப அழகா கையாண்டு அதை வெளிப்படுத்தி பேசிய விதம் அருமையா இருந்துச்சு படத்துல. குறிப்பாக குப்பத்து மக்கள் அப்படின்ற மேட்டிமை தனத்தோட அவங்களோட வாழ்வியலை பார்க்கிற நபர்களுடைய எண்ணங்களை கேள்விக்கு உட்படுத்தியதற்கு இயக்குனருக்கு தாராளமா ஒரு தனி பாராட்டுகளை கொடுக்கலாம். ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோவோட திரைப்படத்துக்கு தேவையான அணுகுமுறையோட சேர்த்து சமூகத்துல விவாதிக்கப்பட வேண்டிய முக்கியமான என்கவுண்டர் பிரச்சனையையும் வியாபாரமாக மாறி போன கோச்சிங் கிளாஸ்களின் பின்னணியையும் கையில் எடுத்து பேசியிருக்காரு இயக்குனர் தாசிய ஞானவேல். தாமதமாக வழங்கும் நீதி அநீதி அப்படின்ற மாதிரி அதிவேகமாக தீர்வு விசாரிக்கப்படாமல் கொடுக்கப்படுகிற தண்டனையும் தவறானது அப்படின்றத உரையாடலுக்கு உட்படுத்தி இருக்கிறது சிறப்பு. அதியன் கதாபாத்திரம் திருந்தியதாக காட்டப்படுற காட்சியில என்கவுண்டரே தவறு அப்படின்னு குற்ற உணர்ச்சிக்கு அவர் ஆளாகாம குற்றம் செய்யாதவரை என்கவுண்டர் செய்ததாக மட்டுமே வருத்தப்படுறதா அமைஞ்சிருக்கிற காட்சி படம் பேசுகிற விஷயத்துக்கு சற்றே நெருடலா இருக்கு. அனிருத்தினுடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பல இடங்கள்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த என்கவுண்டரை ரொமான்டிசைஸ் பண்ணி வச்சிருக்கு. இப்படி ரஜினியின் அந்த நாயக பிம்பத்துக்காக சமரசம் செஞ்சுக்கிற மாதிரி வரக்கூடிய அந்த இடங்கள்ல எல்லாத்துலயுமே சொல்ல வருகிற அந்த படத்தினுடைய கருத்தின் வீரியத்தை சற்றே குறைச்சிடுது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வில்லன் தப்பிச்சு போகும்போது அவரை பிடிக்கிறதுக்காக ஹீரோ திடீர்னு அந்த இடத்துல அப்படி ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி அவருடைய ஆட்கள் மேல சராமாரியா துப்பாக்கி சூடு நடத்துறது, அப்பாவையை சுட்டு கொண்டவருக்கு என்ன தண்டனை அப்படின்றத தெளிவாக சொல்லாதது போன்ற இடங்கள் லாஜிக் ஓட்டைகள் அப்படின்றதையும் தாண்டி என்கவுண்டருக்கு எதிரான படத்துக்கு தேவையற்ற காட்சிகளாகவும் மாறி போயிருக்கு. குறிப்பாக ஒரு பெண்ணை வன்புணர்வு செய்யற மாதிரியான காட்சிகள் படத்துல திரும்ப 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 நிறைய இடங்கள்ல காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு மாதிரி லைட்டா ஆடியன்ஸை முகம் சுழிக்க வச்சிருக்கு. அந்த காட்சியை அவ்வளவு கொடூரமா காமிக்கணுமா, கொஞ்சம் நார்மலாவே காமிச்சிருக்கலாமே, அதுதான் படத்தினுடைய நாதம் அப்படின்னாலுமே கூட அது இன்னும் கொஞ்சம் டீசெண்டா காட்சிப்படுத்தி இருக்கலாம், அல்லது ஒரே ஒரு தடவை காமிச்சதோட நிறுத்தி இருக்கலாம். அது அவங்க யோசிக்கிற மாதிரி இவங்க யோசிக்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் ஒரு 4 தடவை யோசிக்கிற மாதிரி திரும்ப 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 அந்த காட்சி வந்துகிட்டே இருக்கிறது கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு. இப்படி நடிகர்களுடைய தேர்ந்த சிறப்பான நடிப்பு, ரொம்ப சுவாரஸ்யமான திரைக்கதை அப்படின்ற ரெண்டையும் வச்சுக்கிட்டு என்கவுண்டர் மற்றும் தரமான கல்வி குறித்த ஒரு உரையாடலை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த வேட்டையன் திரைப்படம் சில பல சமரசங்களை ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்காக செஞ்சிருந்து கதையினோட போக்குல இருந்து விலகி இருந்தாலுமே கூட ஓவரால் பார்க்கும்போது ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா பார்க்கிறவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி ஆடியன்ஸை ஒரு மாதிரி நல்லா என்கேஜ் பண்ணி ஒரு படமாக வெற்றியின் மேல வச்சக்குரிய தப்ப விடல அப்படின்னே சொல்லலாம். வேட்டையன் திரைப்படம் தியேட்டர்ல போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு ஃபைனலா கேட்டீங்க அப்படின்னா தாராளமா நீங்க ஒரு தடவை போயிட்டு தியேட்டர்ல பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு டீசென்டான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். அதுவும் படத்துல பேசியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்காக இந்த திரைப்படம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னு கூட ஒரு கேட்டகரியில சொல்லலாம். நீங்க வேட்டையன் படம் பாத்தீங்க அப்படின்னா படத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் மறக்காம டிங் நினைத்திருங்க.